மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே. இப்போ நாம் முக்கியமாக இப்போ இன்றைக்கு எடுத்துக்கிற தலைப்பு இந்த தைராய்டு. தயிர் சாப்பிடாதவங்களுக்கும் ஆயிடாக மாறிடும் தைராய்டு. அது என்ன தைராய்டு மோராய்டு இல்லையா அப்படின்னா கிண்டல் அடிக்கிறவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த தைராய்டுன்னு ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன காலங்களில் இப்போ உருவான நோய்கள் தான். அதெல்லாம் தைராய்டு என்னென்னமோ இதெல்லாம் வந்துருச்சு இப்போ இல்லையா. நீங்கள் ஒன்றும் இப்போ அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த தைராய்டு அப்படிங்கிறது உங்களுடைய இரத்த ஓட்ட ஏற்ற அதாவது உங்களுக்குள்ள உடலில் பல்வேறு வகையான ஏற்ற இறக்கங்களை செய்கிறது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கூட்டுறதுனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுறதுல இன்னொரு விஷயம், இந்த கழுத்து வீக்கம், இந்த தொண்டை இதாகிறது, மோஷன் ட்ரபிள். இந்த தைராய்டு கூட்டுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல வருது. ரத்தத்தினுடைய வேகம் அதில் மாற்று காங்கிறது, அப்புறம் ரத்தம் உறைந்து போகுது. இந்த தைராய்டு இன்னும் இந்த கண்களில் அரிப்பு, காதுகளில் பிரச்சனை, அவயங்கள் பாதிப்பு, இத்தனையுமே இந்த தைராய்டு முகம் மாற்றம் ஏற்படுறது. இதெல்லாம் சரி, இதுக்கு என்ன தீர்வு? மிக சுருக்கமா சீக்கிரமா சொல்லி முடிச்சட்டுமா? இந்த தைராய்டு குற்றத்தை போக்குவதற்கு அற்புதமான மகா மருந்து இருக்கு. அந்த மருந்து சரியா நீங்க பயன்படுத்தினால் 48 நாள்ல இப்படிலாம் வச்சுட்டு வருவாங்கல்ல, அது பெரிய பெரிய கழுத்துல ஆபரணங்கள் போட்டவங்க கூட அப்படி இருக்கிற மாதிரி தைராய்டு ஆபரணம்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். அது ஆப்ரேஷன்லாம் பண்றவங்க இருக்காங்க பாவம், இப்படிலாம் இருக்கு. என்னைக்குமே ஒன்று சொல்றேன், இந்த மிஸ்டர் லேடிஸ்ல என்னுடைய மனசுல பட்டதை சொல்றேன், என்னுடைய கருத்து. அது உடம்புல கத்தி வைக்க கூடாதியா. அப்படி உடம்புல கத்தி ஆப்ரேஷன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போகக்கூடாது. அவயங்களை நீக்க சொல்வது குற்றம். அவயம் பழுதாகிறத சரி பண்ணும். அவயத்தை நீக்கினோம் புது அவயம் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல என்பதை கொஞ்சம் மனசுல நீங்க வாங்கிக்கணும். இப்பெல்லாம் நிறைய பேர் படித்தவங்க எல்லாருமே சாதாரணமாக நினைக்கிறீங்க. அது வாழ்க்கை இல்லை. சம்பாதிக்கிறது தான். சம்பாரிச்சுட்டு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு எல்லாமே இருக்குது. கிட்னி போனால் உடனே ஒரு 30 lakhs தூக்கி போட்டால் அடுத்த கிட்னி தூக்கி வச்சுட்டு போகலாங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருடைய மனநிலையெல்லாம் அந்த மாதிரி. நான் நிறைய பேரோட பழகி பார்க்குறேன்ல, ஃபாரின்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அது வாழ்க்கையா? நினச்சி பாருங்க. நம்முடைய உடலில் எந்த அவயம் பழுதானாலும் நாம் வாழ்க்கையை இழக்கிறோம். அப்படி வாழக்கூடாது. வாழ்வியல் முறையே தெரியவில்லை. வாழ்வியலை முழுமையாக அனுபவிக்கிறோம். யார் வெற்றியாளன்னா, இறக்கும் வரை அவயங்கள் கெடா, எல்லா அவயங்களுமே யார் ஒருவருக்கு பணி செய்கிறதோ அவனுக்கு இறையாற்றல் அதிகமாக இருக்கிறது, இறைவனின் கருணை இருக்கு, அவனே சிறந்த வாழ்க்கை வாழ்பவனாக கருதி கொள்ளப்படுகிறது தமிழ் சொல்லுது. ஆகவே நீங்க அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அது பணக்காரரோ நீங்க ஏழையோ வேற விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அவயங்கள் பழுதாகாமல் பார்த்து கொள்வதுதான் நமக்கு அறிவு சார்ந்த விஷயம் என்று இன்றைக்கு மிஸ்டர் லேடிஸ்ல நான் பதிவு பண்றேன். இதை நீங்க சிந்திச்சு பார்த்துட்டு செயல்படுங்க. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இது முக்கியமா இதுக்கு நிறைய மருந்துகள்லாம் இருக்கு இந்த தைராய்டு கூட்டத்தை போக்குறதுக்கு. அதுல மிக சிறந்த எளிமையான ஒரு மருந்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுல ஒரு அற்புதமான மகா மருந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான். அப்ப இந்த சிறிய வெங்காயத்துக்கு அவ்வளவு வைப்ரேஷன், அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே இருக்கிறது. அப்ப அந்த சின்ன வெங்காயத்தை வெறும் வெங்காயமாக பச்சையை தான் சாப்பிடும். தைராய்டு வந்தவங்க எல்லாருமே சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட வேண்டும். அதே போல் பீர்க்கங்காய் எடுத்துங்க. இப்ப மருந்து சொல்லிடுறேன்.
நீங்கள் வந்து பீர்க்கங்காய் நல்லா வாங்கிக்கணும். பீர்க்கங்காய் மகா மருந்து தைராய்டுக்கு. பீர்க்கங்காய், வால்மிளகு. வால்மிளகு ஒரு 25 கிராம், பீர்க்கங்காய் ஒரு அரை கிலோ பீர்க்கங்காய், வால்மிளகு 25 கிராம். வாரத்தில் 3 டைம் இது மட்டும் சாப்பிடுங்க. அதே போல் இந்த பீர்க்கங்காயில் சின்ன வெங்காயம் வந்து அரை கிலோ அது போடும்போது 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போடணும். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு வால்மிளகு போட்டு கடையணும் பீர்க்கங்காய் நல்லா. இவ்வளவுதான். நல்லா கடைஞ்சி அந்த கடைசியில் வெறும் வயிற்றில் காலையில் உணவுல இட்லியில் சாப்பிட்டாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் எதில் வேணாலும் சாப்பிடுங்க. இதுதான், இவ்வளோதான். இது நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்டு கலைங்க, சூப்பராக இருக்கும். இந்த 1/4 கிலோ சின்ன வெங்காயமும் அரை கிலோ பீர்க்கங்காயும் அதே போல் வால்மிளகு 25 கிராம், அவ்வளோதான். எல்லாம் போட்டு நல்லா சூடேற்றி அதை நல்லா வேக விட்டு அதில் தக்காளி பழமெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்பு வேணுங்கிறவங்க தக்காளி சேர்க்கலாம், தப்பே கிடையாது. அதில் ஒரு பழம் 2 பழம் சேர்த்துங்க. இதை கடைஞ்சி இட்லி, மற்றபடி. ஆனால் ஒரு விஷயம், இந்த தைராய்டு ஓவராக இருக்கவங்க தினை சாப்பாடு சாப்பிடணும். தினமும் திணையோடு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். திணை சாப்பாடு இரவுலையும் சாப்பிடலாம். ஆக வாரத்தில் 3 நாட்கள் இந்த உணவு மேற்கொள்ளும். பீர்க்கங்காயை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. தொண்டையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நுண்மையான இடங்கள்ல இருக்கக்கூடிய, தொண்டை மட்டும் இல்லை, ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் பீர்க்கங்காய்க்கு உண்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கடையில் வச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் சிந்தனையை திருப்பி விட்டீங்கன்னா, திருப்பி விட்டுறேன் நான் மிஸ்டர் ஐடிஸ் மூலமாக திருப்ப போகிறேன், செஞ்சு பாருங்கள். அந்த பீர்க்கங்காய் உடம்புல தேய்ச்சி குடிக்கிறதுக்காக கடையில் விற்பாங்க. முத்தி போன பீர்க்கங்காயோட உடம்பு தான் அது பாடம் பண்ணுது. அதில் பாருங்க, குருவி வந்து கூடு கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நரம்புகள் பின்னி இருக்கும். அப்படி உடம்புல போட்டு தெரிஞ்சா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதைத்தான் நீங்கள் பீர்க்கங்காயை சாப்பிட போறீங்க. பாருங்க, நரம்பு ஓட்டங்கள் எப்படி இருக்கு, பின்னி பிணைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காய் உங்கள் உடம்புக்குள்ள போகும்போது உங்கள் கண், அதாவது இன்னும் சொல்லப்போனால் நுண்ணலை, அதாவது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான நரம்பு எலும்புகளை தூய்மைப்படுத்தி ஸ்திரப்படுத்தக்கூடிய ஆற்றல் பீர்க்கங்காய்க்கு உண்டு. குடலை வலுப்படுத்தும். முதல்ல புரிஞ்சுங்க, குடலை வலுப்படுத்தும் பீர்க்கங்காய் எல்லா வேலையும் செய்யும். அந்த மாதிரி பீர்க்கங்காயை பகலில் தான் சாப்பிடணும், இரவில் சாப்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இரவில் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் சில பேர்த்துக்கு சளி பிடிக்கும், அதான், வேற ஒன்றும் இல்லை. அதை வந்து நான் சொன்ன வால்மிளகு சேர்க்கும் போது மருந்தாக மாறிடும், அவ்வளோதான். இப்படி வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா 2 நாளில் வீக்கம் வந்துடும். புரியுதா? அதில் என்ன செய்யணும், மேல் பூச்சிக்கு இப்போ மருந்து சொல்கிறேன். இது வந்து உள்ளே சாப்பிட்றது. மேல் பூச்சிக்கு வந்து களைச்சிக்காய்னு ஒரு காய் இருக்கு. களைச்சிக்காய் பவுடர் கடையிலே கிடைக்கும் உங்களுக்கு. களைச்சிக்காய், அதில் வந்து விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் சம அளவு எடுத்து களைச்சிக்காய் பவுடர் அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருணும். அதாவது 50 மில்லி 150 மில்லி எண்ணெய்னு வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 50, விளக்கெண்ணெய் 50, வேப்பெண்ணெய் 50. இதை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இதில் களைச்சிக்காய் வந்து 5 டீஸ்பூன் களைச்சிக்காய் பொடியை போடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா 5 டீஸ்பூன் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா அதுவே 10 நாளைக்கு ஆகும். நல்லா அந்த எங்கே வீக்கம் இருக்கு அங்கெல்லாம் தடவிடணும். வீக்கம் உடனடியாக வட்டிடணும். தொண்டையில் தடவிக்கிட்டே வரலாம், சும்மா இருக்கும்போது கூட தொண்டையில் தடவிக்கிட்டே வரலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதாவது வீக்கமே இல்லை, ஆனால் எனக்கு தைராய்டு இருக்குது, ஆரவம் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறவங்களும் தொண்டையை வளைச்சி போட்டுக்கலாம். தொண்டை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் அது நான் சொன்ன எண்ணெய் சரிப்படுத்தி விடும். எலிப்பூச்சிக்கு அது எங்கே வீக்கம் இருந்தாலும் அதை போடலாம். நீங்கள் உடம்புல கேன்சர் கட்டிக்கு கூட அதை போடலாம். சரியா? இதெல்லாம் ரொம்ப அற்புதமான மகா மருந்து. இவ்வளோ தாங்க. இதை இப்படி செய்து நீங்கள் அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம் பெறுங்கள். அற்புதம் ஆனந்தம்.